வணக்கம். வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் வணக்கம். ஒரு டீயை போடு. காலையில் அவ்வளோ பேரும் வேலை வெட்டி இல்லாமல் டீ கடையில் வந்து உட்காந்துருக்க. பிறகு ஊர் எப்படி ஒப்பேரும்? கோயம்புத்தூரில் காலையில் இந்நேரம் அவன் மொதல் ஷிஃப்ட்டு வேலைக்கு போயிருப்பான். அண்ணவர் அத்தொர்ராஜ்மான் தானே? அங்கன்னு என்ன பண்ணுறான்னு தெரியலையே. அவர் மலேசியாவில் காணாம போன பிளேட்டை தேடி இருப்பார் தாத்தா. காலையில் திங்கிருக்கு நினைப்பு வந்துட்டாக்கும். பிளேட்டை தேடுறான். பிளேட் இல்லைன்னா என்ன? காலையில் நம்ம வீட்டில் இலை எப்பவும் இருக்கும். போய் இலையை எடுத்து கொடு, சாப்பிடட்டும். இன்னும் பிளேட்டை தேடிக்கிட்டு இருக்கா அவளை. பிளேட்டை தேடுறாவளோ பிளேட்டை இல்லையே. அவன் எதையோ தேடுற மாதிரில தெரியுது. ஈசல் பிடிக்கானோ? தொரஜ்மானு ஏல ஏயா ஏப்பா தொரஜ்மானு. சின்ன வயசுல ஈசலை பிடிச்சி பொறிச்சு நின்று கிடந்தா, நீ இன்னும் அந்த பழக்கத்தை விடலையா? இவர் இங்கே இருக்கும்போது சோத்துக்கு வழி இல்லாமல் தவளை பிடிச்சி தின்னுக்கிட்டு இருந்தார். பெருசாக வந்துட்டார். ஐயோ மாமா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது நுங்கில் வண்டி செஞ்சு ஓட்டுவேன். அதுக்காக இன்னும் அப்படியா ஓட்டுவேன் மாமா. நான் இப்போ சைக்கிள் புதுசாக செகண்ட் ஹேண்டாக சைக்கிள் வாங்கியிருக்கேன். இதை சொல்கிறதுக்கு தான் கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்களாக்கும். கோயம்புத்தூர்லேருந்து நான் தேடுறேன், காணாததான் தேடுறேன். சொன்னான்வ இப்படி தேடினா எப்படி கிடைக்கும்? தெரிஞ்சுதான் கேட்கும் தொந்தி மாமா. பிறகு எப்படி தேட? ஒரு கம்பை எடுத்துக்க, நல்ல கலரு, கண்டிப்பாக கிடைக்கும். கம்பெடுத்து கிளறுனா கடிச்சுக்கணுமா? இந்தா கம்பெடுத்து உடனே உடனே கிளறுற மாமா. இதுக்கு தான் ஊரில் ஒரு பெருசு வேணுங்கிறது மாமா. போயிட்டு வாங்க மாமா, போயிட்டு வாங்க. வரட்டா? வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏற்கனவே ஒரு பண சொத்தை முழுசாக முழுங்கிருப்பார். நேரத்துக்கு சாப்பிடுங்க மாமா. என்ன சொன்னார்? கம்பு எடுத்து கிளற சொன்னார். கம்புக்கு எங்கே போவ? அந்த கம்பு கிடக்கு கிளறிட வேண்டிதான். கோயம்புத்தூர் மாமா சொன்னால் சரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக கிடச்சிரும். ஒன்றாத்தையுமே காணும். போர்வே अरे भाई, अरे वो भाई, यार ये क्या कर रहा है यार? अरे वो भाई, अरे भाई रुको, मैं भी आ रहा हूँ यार. इसको कुछ करना ही पड़ेगा. अरे 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 भाई, अरे भाई क्या कर रहा है भाई? अरे वो भाई. அட என்னையா நீ போர்வையை கொண்டு வந்துட்டு பாயுங்க. यार ये सरकार का रोड है, तेरा घर नहीं है, समझा? பொங்கலுக்கு தான் ரேஷனில் சக்கரை போடுவான். கொஞ்ச நாள் பொறு. சக்கரை नहीं, सरकार का रोड पे क्या कर रहा है? ஓ, இவன் இந்தியில் பேசுகிறான். ஏன் பிரச்சனை எப்படி இவனுக்கு புரிய வைக்கிறது? நம்ம தேடுறான். தேடுது. यार ये क्या बोल रहा है यार? कुछ समझ में नहीं आ रहा है. इसको कैसा समझाऊं यार? हिंदी वाला? नमस्ते. नमस्ते. नमस्कार. हाँ. நம்மளுக்கு ஹிந்தி நெகி மாலும், தமிழ் बहुत अच्छा मालूम. அம்புட்டு ஹிந்தி தான் மாலும். தமிழ் தேடுது சர்ச்சிங். ओ अच्छा, समझ लिया. अरे भाई ऐसा ढूंढेगा तो नहीं मिलेगा. நயமழகுக்கு நான் எங்கப்பா போகிறது? ஓ, கிடைக்காதுங்கிறியா? இப்படி தேடினா கிடைக்காதுங்கிறியா? பரவ எப்படிப்பா தேடுறது? सीधा घर जाना. घर जानता है ना? ओ வீடு. बड़ा वाला टक्कन ले ले. अंडरस्टैंड. यू मीन चोलवू? जो भी हो यार, उसको लेके आना इधर. ऐसा ओ एकदम शोर से करना. कचरा सब ऊपर चला जाएगा.
तू कुछ ढूंढता है ना वो मिल जाएगा बस புரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு इतना ही है मैं चलता हूँ हाँ हाँ போயிட்டோம். நமஸ்தே, தன்யவாத். சோள வடக்கு சொன்னான், வீச சொன்னான், குப்பை பறந்துரும்னா, அதுக்கப்புறம் கிடச்சிக்கணும்னா. வரேன் வரேன், சோளம் எடுத்துட்டு வரேன். நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இந்த அறிவிப்பை தொடர்ந்து நற்செந்தனை வழங்குபவர் பேராசிரியர் சி சுப்பிரமணியம் அவர்கள். அடுத்த சொலவு எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் என்ன சொன்னான்? வீச சொன்னான், வீச சொன்னான், வீச சொன்னான். என்னப்பா என்னாக்குது? டீ காப்பி வடை எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? வடை டீலாம் வேண்டாம்ப்பா. பவுண்டா கூடப்பா. இந்தாங்க. சிங்கிளா நின்றுக்கிட்டு என்ன பண்ணிக்கின்னு இருக்கான்? போய்க்குன்னு கேட்போம். என்னப்பா என்ன பண்ணிக்கின்னு இருக்காப்பா? பண்ணி மேய்க்கிறேண்ணா. ஒன்றை பார்த்தா தான் பண்ணி மேய்க்கிற மாதிரி இருக்கு. என்னப்பா என்ன பண்ணிக்கின்னு இருக்க? தேடுறேன், தேடிக்கிட்டு இருக்கேன். மாம்பரிய ரோட்ல தம்மா துண்டு பொருளை தொலைச்சிக்கின்னு என்னப்பா பண்ணிக்கின்னு இருக்க? இந்தாப்பா இப்படிலாம் தன்னா கடிச்சிக்கிடாதுப்பா. கடிக்க கூடாதுப்பா, கிடைக்கணும் கிடைக்கணும். தா நீ என்ன பண்ணிக்கின? ஊட்டாண்ட போய்க்கின. வீட்டுக்குள்ள போவாங்க வருவாங்க, அது என்ன ஊட்டாண்ட? ஓ வீட்டுக்குள்ள. வீட்டாண்ட போய்க்கினியா? பக்கெட்டை இஸ்டிக்கினது. எங்க மாமியார் வீட்டில் எனக்கு சீதனமாக தந்த ஒரே ஒரு பிளாஸ்டிக் பைக்கெட்டு, அதை இஸ்திரி போட்டா இலகி போயிடாது, இலகி போயிடாது. ஏப்பா பக்கெட்டை இஸ்டிக்கோ, ஈஸ்டிக்கோ, தண்ணியே ரொப்பிக்கோ. ரொப்பணுமா? அது என்ன ரொப்பிக்கோ? ரொப்பிங். ரொப்பிங் மீன்ஸ் filling the water. ஓ ஐசி, ஃபில்லிங் த வாட்டர், ரொப்பிங். உங்க தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. தண்ணியை ரொப்பிக்கினியா? ரொப்பிக்கினேன், அப்படியே தொளிச்சுக்கணும். தெளிச்சுக்கினேன், தொளிச்சுக்கினியா? கடிச்சுக்கணும். கிடச்சிக்கிடுமா? கிடச்சிக்கிடுமா? இதான் கான்செப்ட். ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப தேங்க்ஸு. அப்போ நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கண்ணனை பணிமனமே இசை சித்திரம் கேட்கலாம். அமைப்பு ராமையா விட்டல். 5:25 தமிழ் ஐசை.
தொலைச்சிக்கணும்னா கிடச்சிக்கணும்னா கிடைக்கலையே. தொலைப்போம், திரும்ப தொலைச்சு பார்ப்போம். ஏய், நான் தான்ப்பா பேசுகிறேன். இந்த செல்வசிங்கு, குட்டி, ஜானு, ரவி எல்லாரையும் கூட்டிட்டு எந்த இடம் தெரியுமா? ஆ, 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 நீ அதில் இறக்கி விட்டல, அதில் நேரே வா. அங்கே தான் ஒரு புதுசாக ஒரு டீ கடை இருக்குது. அது பக்கத்தில் அண்ணன் அருமை கிரவுண்ட் செட் பண்ணி வச்சுருக்காருப்பா. அருமை விளையாண்டு ஒரு மேட்ச் போட்டுடலாம்ப்பா, பயப்படாத. ஜானு, குட்டி, பீட்ரு எல்லாத்தையும் கூட்டு வா. வா வா வாப்பா வா, வந்து பேசிக்கிடுவோம். சரி சரி சரி, வச்சுட்டுமா? அண்ணே அண்ணே, ஒரு நிமிஷம். உங்க மதிப்பு உங்களுக்கே தெரியலண்ணே. போங்கண்ணே. நீங்க மட்டும் அமெரிக்கா, சீனா இங்க எங்கேயாவது பிறந்திருப்பீங்கன்னா அந்த நாட்டு கவர்மெண்டே உங்களைத்தானே கிரிக்கெட் கிரவுண்ட் செட் பண்றதுக்கு உங்களைத்தானே தேடி வந்திருக்கும். ஏலா, என்னைய பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தருதல? கேலி பண்ணுறியா கேலி? நான் தொலைச்சதை காணுன்ட்டு காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். கிரவுண்டு செட் பண்ணுறாங்களாம், கிரவுண்டு தொலைச்சு விடுவோம். அண்ணே, தம்பி தெரியாம கேட்டேனே. அப்ப நான் வரட்டுமானே? எங்களை போற தேடி கொடுத்துட்டு போல. தேடல தேடல, அவ்வளவுதானே. தொலைச்சு ஏனே தம்பி தேடி கொடுத்து போடனே. தம்பி இருக்கனே, கையெடுங்கண்ணே. ரொம்ப வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ? அண்ணே, கரெக்டா எங்க தொலைச்சிங்கன்னு தெரியுமாண்ணே? அங்க எங்கன்னு தேடிட்டு இருக்கோம்ண்ணே, அதான் கேட்டேன். தொலைச்ச எனக்கு எங்க போய் தொலைச்சேன்னு தெரியாது. தேடு தேடு, அங்க போய் தேடு. அண்ணே, நீங்க தொலைச்சிங்க, உங்களுக்கு எங்க தொலைச்சிங்கன்னு தெரியும். தம்பிக்கு தெரியாதுலண்ணே, அதான் எங்க தொலைச்சிங்கன்னு கேட்டேன். அப்படியா? சைக்கிள் எடு, வண்டி எடுல. ஏண்ணே? வண்டி எடு. எதுக்கு? என்ன வேண்டாண்ணே, தெரியாம கேட்டானே. வா, சைக்கிள் எடு. சைக்கிள்ல யாரு யாரு? அழுத்து. நான் சொல்கிற வரைக்கும் வண்டி எதுலையும் நிப்பாட்டக்கூடாது. ரைட்டு, போட்டு போயிட்டே இருக்கணும். போட்டு. எங்கனே போகணும்? இங்கே நிப்பாட்டு நிப்பாட்டு. நிப்பாட்டு. அதில் தான் அதில் தான். ஸ்டாண்டை போடு. எங்கே தொலைச்சேன்னு கேட்டால, இங்கே தான் தொலைச்சேன், இங்கே தான் தொலைச்சேன். என்ன இப்படி பாக்கிய? தொலைச்ச இடத்த கரெக்டாக காட்டிட்டேனா? இங்கே தொலைச்சிட்டு அப்போ ஏன்னா அங்கே தேடினீங்க? என்னப்பா, இங்கே தொலைச்சிட்டு அங்கே வந்து தேடுறேங்க. இங்கே பாரு எவ்வளோ ஆழம் இருக்குது. இங்கே தேட முடியுமா? அதான் அதான் அங்கே வந்து தேடுறேன். அண்ணே, தொலைச்ச பொருள் தொலைச்ச இந்த இடத்துல தானே கிடக்கும். ஓ, அங்கே போய் என்ன ஏன்பா? தொலைச்ச பொருள் தொலைச்ச இடத்துல தான் கிடக்கும், அங்கே தேடினா தான் கிடைக்கும். போய் தொலைச்ச இடத்துல தேடுப்பா. போ. தம்பி சொல்கிறதும் சரியாக தான் இருக்கு.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த மனிதனை பார்த்து இவ்வளவு நேரமும் பரிதாபப்பட்டோம் இல்லையா? அவன் தொலைத்தது ஓரிடம், தேடுவது வேறிடம். ஆனால் நம்மில் அநேகரின் நிலைமையும் இதுதான். நிம்மதியை தேடுகிறோம், சமாதானத்தை தேடுகிறோம், சந்தோஷத்தை தேடுகிறோம். ஆனால் எங்கே தேடுவது? புகைப்பிடிப்பதால் சற்று நேரம் சந்தோஷம் கிடைக்கும் என்று நம்பி புகைப்பிடிக்கிற மனிதரிடம் சென்று, இது உனக்கு திருப்தி தருகிறதா என்று கேளுங்கள். இல்லை, மது அருந்துவதால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நம்பி எப்போது கடை திறக்கும் என்று காத்து கிடக்கிற ஒருவனிடம் உனக்கு மகிழ்ச்சி கிடைத்ததா என்று கேளுங்கள். போதைக்கு அடிமையாகிவிட்டவனை, சினிமா பைத்தியத்தை, சூதாட்டம், லாட்டரி, குதிரை பந்தயத்தில் தன்னை மறந்தவனை கேளுங்கள். நிம்மதி, சமாதானம் இங்கே இருக்கிறது என்று நம்பி விவரம் தெரியாமல் இதற்கு அடிமையாகிவிட்டேன், இதிலிருந்து விடுபட முடியவில்லை என்பதுதான் இவர்களின் பதிலாக இருக்கும். கடவுள் மட்டுமே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தர முடியும் என்று நம்பி இறைவனை தேடுகிறான் மனிதன். எங்கெல்லாமோ தேடுகிறான், ஆனால் கடவுளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படியானால் கடவுள் எங்கே? அவர் இருக்கிறாரா? அவரை எங்கே தேடுவது? அவரை காண முடியுமா? கடவுளை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படியானால் கடவுளை காணவே முடியாதா? இந்த கேள்விக்கு கடவுளே தந்த விடைதான் இயேசு கிறிஸ்து. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று பைபிள் இதை பற்றி சொல்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்னர் இந்தியா மற்றும் பாரசீகத்து வான சாஸ்திரிகள் சிலர் உண்மையான கடவுளை காண ஆசைப்பட்டனர். தாங்கள் அறிந்த வானியல் அறிவை கொண்டு உண்மையாகவே கடவுளை தேடினர். ஒரு நட்சத்திரத்தின் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டி இயேசுவாகிய தெய்வம் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் நாட்டிலுள்ள பெத்லஹேம் என்ற சிற்றூரில் ஏழையிலும் ஏழையாக மாட்டுக் கொடிலில் இயேசு என்ற பெயரிலே பிறந்த இந்த குழந்தை தெய்வ குழந்தை என்று கண்டுகொண்டு அதை பணிந்து கொண்டனர். ஆம், காணக்கூடாத ஒளியில் வசிக்கிற கடவுளை தேடி கண்டுபிடிக்க மனிதனுக்கு சக்தி இல்லை. ஆகவே விண்ணுலகில் வாசம் செய்யும் கடவுள் தம்முடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துகளை துறந்து மனித அவதாரம் எடுத்து நாம் காணக்கூடிய எளிய உருவில் வந்தார். இந்த திருநாளைத்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். அவர் பிறந்ததின் நோக்கம் என்ன? கடவுள் மனிதனாக அவதாரம் எடுத்து மனிதனுடைய பாவங்களுக்காக தம்மைதாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய மரணத்தின் மூலமாக கடவுளுக்கும் மனிதனுக்கும் பிரிவினை உண்டாக்கிய பாவம் என்ற தடுப்பு சுவர் இடிந்தது. சிலுவையின் மூலம் கடவுளிடம் செல்லும் பாதை திறந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய மரணத்தோடு எல்லாம் முடிந்துவிடவில்லை. சாவுக்கு அவர் மீது அதிகாரம் இல்லை. மரணமே, உன் கொடுக்கு எங்கே? பாதாளமே, உன் வெற்றி எங்கே? என்று ஆர்ப்பரித்து அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உண்மையாக தம்மை தேடிய தம் பக்தர்களுக்கு காட்சி தந்தார். தம்மை தொட்டு பார்க்க சொன்னார். அவர்களோடு அளாவலாவினார், உணவு அருந்தினார். பஞ்சாப் மாநிலத்தில்
சுந்தர் சிங் என்ற சீக்கிய இளைஞன் இரவில் தன் வீட்டு கதவை பூட்டிக் கொண்டு, கடவுளே, நீ யாராக இருந்தாலும் நாளை விடியும் முன் எனக்கு காட்சி தர வேண்டும், இல்லையென்றால் விடியும் போது வருகின்ற லூதியானா எக்ஸ்பிரஸ் ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று கதறிக்கொண்டிருந்தான். இஸ்ரவேல் நாட்டில் சவுல் என்ற இளைஞன் கிறிஸ்தவர்கள் மீது வெறுப்படைந்து அவர்களை கொலை செய்வதற்காக ஆட்சியாளர்களின் அனுமதியுடன் பயணம் செய்து கொண்டிருந்தான். இவர்களுக்கு கடவுளுக்குரிய மகிமையின் தோற்றத்தில் இயேசு கிறிஸ்து தரிசனம் தந்து அவர்களை தம் பக்தர்களாக மாற்றியிருக்கிறார். இன்றைக்கும் தம்மை உண்மையாய் தேடுகிற அனைவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிறார். தாம் சிலுவையில் சிந்திய இரத்தத்தின் மூலம் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று பைபிள் சொல்கிறது. இந்த பாக்கியத்தை பெற்றவர்களை மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்கிறோம். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டவர்கள், அதாவது கடவுளை கண்டு கொண்டவர்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று இயேசுதாமே சாட்சி கொடுத்துள்ளார். இவர்களை தம் சொந்த பிள்ளைகளாக அவர் தத்தெடுத்துக் கொள்கிறார். இவர்களுக்கு இயேசு கிறிஸ்து தரும் சந்தோஷம், சமாதானம், திருப்தி எல்லாமே கிடைக்கும். ஒரு ஸ்தலத்தை, அதாவது ஒரு நகரத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இயேசு திரும்ப வரும் நாளை ஆவலுடன் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கவலைகள், பயங்கள், கண்ணீர் நிறைந்த இந்த உலகத்தை விட்டு இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் செய்துள்ள மோட்சம் என்று நாம் குறிப்பிடுகிற அந்த நிரந்தரமான பாக்கிய நிலைமைக்கு உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இன்றே உங்கள் பாவங்களுக்கு அவரிடம் மன்னிப்பு பெற்று பாக்கியவான்களாவீர்களா? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம்? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கனி நிறைந்த சோலையின் நடுவே காண முடியுமா? காண முடியுமா? இயேசுவை நாம் எங்கே காணலாம்? ஓடுகின்ற அருவியெல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைகடலில்
கல் நெஞ்சம் அனலாக மண்டியிட்டு வீழ்ந்தேனே திருமறை முன்பாக விண்ணரசர் அன்புடனே கண் விழிப்பாய் என்றார். கண் விழித்தேன் என் எதிரே கர்த்தர் இயேசு நின்றார். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடத்திலும் தேடி தேடி என்ற டிவிடியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இறைமகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மெய்யான சந்தோஷம், சமாதானம், மன நிம்மதி, தூய வாழ்க்கை ஆகியவற்றை கொடுப்பாராக. இந்த மெய்யான சந்தோஷம், சமாதானம், மன நிம்மதி, தூய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக இறைமகன் இயேசுவிடம் பிரார்த்தனை செய்ய போகிறேன். நீங்களும் என்னோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை உண்மையாய் தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாய் இருக்கிறீர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் சந்தோஷம், சமாதானம், மன நிம்மதி, தூய வாழ்க்கை ஆகியவற்றை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. நீங்கள் இன்னும் இந்த இயேசுவை பற்றி அறிய விரும்பினாலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவை வேண்டுமென்றாலோ இந்த முகவரியில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்.